Hi viewers, welcome back to Durga Treats. என்னங்க தேங்காய் வச்சு என்ன பண்றேன்னு யோசிச்சிட்டு இருக்கீங்களா? இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்ல இருக்கிற சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு என்னெல்லாம் தீபாவளி ஸ்வீட் செய்யலாம்னு பார்த்துட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு நம்ம பண்ண போற தீபாவளி ஸ்வீட்டோட மெயின் இன்கிரிடியன்ட் இந்த தேங்காய் தான். இந்த தேங்காயை வச்சு 10 minutesல சூப்பர் யம்மியான டெசர்ட் எப்படி செய்யறதுன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம செய்ய போற தேங்காய் லட்டு ரெசிபிக்காக நான் 2 ஏலக்காவை எடுத்து நல்லா இடிச்சு ரெடி பண்ணிக்க போறேன். ஒரு கடாயில நான் 2 டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் நான் வீட்டில் துருவின தேங்காவை எடுத்திருக்கேன். ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த தேங்காவை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போது அந்த நெய்யோட ஃப்ளேவர் எல்லாமே தேங்காயில் கிடச்சிடும். நம்ம அதிகமாக நெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா தேங்காயில் ஏற்கனவே எண்ணெய் இருக்கும். இதில் நான் 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை நான் ஆட் பண்ணுறேன். இந்த பாலை ஆட் பண்ணி நம்ம நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் இந்த பாலோடு சேர்ந்து தேங்காயும் நல்லா வெந்துடும். மில்க் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா இதில் நான் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நான் இடித்து வச்சுருக்க ஏலக்காவையும் இதில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நான் கண்டினியூஸாக ஒரு 5 minutes நான் ரோஸ்ட் பண்ணுறேன். மொத்தமாகவே ஒரு 15 to 20 minutesல இந்த மாதிரி தேங்காய் எல்லாமே ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி பேனை விட்டு இலக ஆரம்பித்ததுமே நம்மளோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதை நம்ம தனியாக எடுத்து வச்சு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு மிதமான சூட்டில் இருக்கிறப்பயே நான் 2 கையிலையும் நெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப் நான் பிடிக்க ஆரம்பிச்சிடுவேன். இந்த ரவுண்ட் ஷேப் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா இந்த டெசிகேட்டட் கோகோனட் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ரோல் பண்ணி எடுத்து கூட வச்சுக்கலாம், இல்லைனா அப்படியே கூட சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். இப்போ இந்த 1 கப் தேங்காயில் நம்மளால் 9 லட்டு பிடிக்க முடியுங்க. உங்களுக்கு அதிகமாக செய்யணும்னா நீங்கள் தேங்காயோட குவான்டிட்டியை அதிகமாக பண்ணி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லட்டை நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.